ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 2025 எக்ஸாமுக்கான G3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இந்த சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ ஜூன் 2 நடக்கும்போது இந்த செமஸ்டருக்கு வந்து இது வந்து அரியர் எக்ஸாம் தான் நடக்கும்போது. ஸோ யாராவது வந்து அரியர் வச்சுருந்தாக்கா இப்போ நம்ம வந்து எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம், அதுக்கான கொஷின்ஸ் என்ன படிக்கணும்னு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுங்க. யூனிட் 1 பொறுத்தவரை இப்போ லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ 11A B ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டைமும் அவ்வளோதான். இதை நீங்கள் இந்த 3த்தையும் நல்லா தெர பண்ணிட்டீங்கன்னா போதும். எப்படி கேட்டாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து 3மே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஷின். இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்டு தான் ஆகணும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு ஆப்ஷனுக்கு வந்து இன்னொரு சிலபஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டாலும் இதுலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வந்துடும். அப்படி இல்லைனா இப்போ லாஸ்ட்டு செமஸ்டர் மாதிரி இதே கூட அகைன் பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே இந்த 2 ஆப்ஷனும் கேட்கலாம். ஸோ எதுனா ஒன்று நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு அட்டன் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா இந்த செமஸ்டருக்கும் என்ன பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த 3 கொஷினும் நல்லா தெர பண்ணிங்க. இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெர பண்ணிங்க போதும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 3மே ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஷின். இப்போ லாஸ்ட்டு செமஸ்டரில் வந்து இந்த டாபிக் பேஸ் பண்ணி இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டைம் வந்து என்கரேஜிங் நான் டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராக்டிஸ் இந்த டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி இந்த 3மே ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஷின். இந்த 3த்தையும் நல்லா தெர பண்ணிங்கன்னா இன்கேஸ் வந்து இவங்க இதே கூட ரிப்பீட்டடாக இந்த டைம் கேட்டாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த டைம் கேட்டாலும் சரி ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதன்படி இப்போ யூனிட் 2 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக என்ன பண்ணிங்கன்னா என்கரேஜிங் நான் டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராக்டிஸ் இந்த கொஷின் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2வது கொஷின் நல்லா பார்த்துங்க. ஸோ எப்படி கேட்டாலும் ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரை இந்த டைம் வந்து வேலிடேட்டிங் ஃபேக்ட்ஸ் யூசிங் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறது அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை இது நல்லா படிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட்டு இந்த 2வது கொஷின் நல்லா படிச்சுங்க. கம்பல்சரி ஒரு கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரை சேம் அதே மாதிரி இந்த 3 கொஷினுமே வந்து பார்த்துருக்கா நல்லா தெர பண்ணிங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் நல்லா தெர பண்ணிங்க. ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் இந்த ஒரு கொஷின் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆகிடுச்சுனாலும் 3rd கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ இந்த 3மே ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஷின்றால இது நல்லா தெர பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம்னா இப்போ இதுலேயும் சரி இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஷின். இப்போ லாஸ்ட்டு செமஸ்டர் வந்து இந்த டாபிக் பேஸ் பண்ணி இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டைம் மேபி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 கொஷின்லேருந்து எதனா ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே நல்லா படிச்சிங்க. மேபி ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இதே கூட கேட்டாலும் கேட்கலாம். அதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த 3 கொஷின் படிச்சுங்க. இந்த 3த்தையும் நல்லா தெர பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நல்லா படிச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்து இந்த 5 யூனிட்கான கொஷினுக்கான ஆன்சர்ஸும் அதே மாதிரி 2 மார்க்ஸ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சரும் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. அதே மாதிரி ரிமைனிங் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதையும் வந்து வேணுன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.